Hey guys, எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரி ஒன் இஸ் குட். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லூப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். லூப்ஸ்னா என்ன? ஸோ பைத்தானில் லூப்ஸ் நம்ம எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லூப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு குறிப்பிட்ட வேலையை நீங்கள் ரிப்பீட்டடாக செஞ்சிட்ருக்க பேர் தான் லூப்ஸ். லூப்ஸை வந்து பைத்தானில் வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வைல் லூப். ஸோ ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் லூப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் கண்டிஷனை ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துட்டு அந்த வேலையை ரிப்பீட்டாக பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா அது ஃபார் லூப். வைல் லூப் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் எந்த ஒரு கண்டிஷனுமே கொடுக்காம ஃபைனலாக அதோட லாஜிக்கை பிரேக் பண்ணிட்டு எண்ட் ஆகுது அப்படின்னா அது வைல் லூப். ஸோ நம்மளுக்கு புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது. ஸோ ஒரு 5 பேர் அந்த டீ கடைக்கு வராங்க. அந்த டீ கடையில் வந்து எனக்கு ஒரு 5 டீ போடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 5 டீ போடுங்க அப்படின்னு வந்து அந்த டீ கடைக்காரர்கிட்ட அவங்க கேட்குறாங்க. அப்படி கேட்டால் டீ கடைக்காரர் என்ன பண்ணுவார், எனக்கு 5 டீ போட்டு தருவார். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ வந்து அந்த டீ கடை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்னு வச்சுக்கோங்க. அங்கே வரவங்க ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு டீ வேணும் அப்படின்னு கேட்டதுனால டீ இஸ் ரெடி, பிரிண்ட் டீ ரெடி அப்படின்னு சொல்லி நான் 5 டைம்ஸ் வந்து நான் போடுறேன். மீன்ஸ் வந்து இந்த லூப்பை நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 டைம்ஸ் வந்து ஜாப் ரன் ஆகும். மீன்ஸ் என்னன்னா, நீங்கள் இங்கே செட் ஆஃப் ரேஞ்ச் இங்கே கொடுத்துட்றீங்க. இந்த ரேஞ்சில் 5 நீங்கள் கொடுத்துருக்கனால உங்களுக்கு 5 டைம்ஸ் வந்து அந்த ஜாப் ரன் ஆகும். ஸோ ஃபார் லூப் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் ஒரு கண்டிஷனை கொடுத்துருவீங்க, கொடுத்ததுக்கப்புறம் அந்த வேலையை மறுபடியும் நீங்கள் பண்ணுங்க, 5 டைம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ரேஞ்ச் கொடுத்ததுனால அந்த ஃபார் லூப் வந்து 5 டைம் ரன் ஆகுது. அவுட்புட் வந்து 5 டைம் ரிட்ரீவ் ஆகுது. ஸோ இதுதான் ஃபார் லூப். ஆனால் வைல் லூப் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைல் லூப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வைல் லூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காதலன் ஒரு லவ் ஃபெயிலியரான ஹீரோ மாதிரி. வைல் லூப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ்வர் வந்து எஸ் சொல்லும் வரை ஹீரோ வந்து கண்டினியூவாக ட்ரை பண்ணுவார். இதுதான் வைல் லூப். அவங்க சொல்ற வரைக்கும் லூப் முடியவே முடியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கண்டிஷன். மீன்ஸ் இதுக்கு ஒரு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, வைல் லூப் எப்படி ரன் ஆகும் அப்படின்னா, while not accepted print please. ஸோ நம்ம ஹீரோ வந்து லவ் பண்ணிகிட்டே இருப்பார். ஹீரோயின் வந்து அவங்களோட லவ்வை சொல்கிற வரைக்கும் அவர் வந்து விடாமல் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பார். ஹீரோயினுக்கு லவ் பிடிக்கலன்னு நினைக்கிறேன், எரர் அடிக்குது. ஓகே, நான் இங்கே தப்பு பண்ணிட்டேன்.
நம்ம ChatGPT மாமா கிட்ட கேட்போமா என்ன எரர்னு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் பாருங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, while not accepted reply equal to input அப்படின்னு கொடுத்து ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ if reply dot lower equal to பண்ணுங்க, print thank you, accept equal to true, print wrongly reply. ஏன்பா இப்படி பண்றீங்க? நாம் பார்த்த மாதிரி while loop எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து எஸ் லவ் யூ அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அந்த லூப் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க ஒய் அப்படின்னு நான் கொடுக்குறேன், மறுபடியும் அது கண்டினியூ ஆகி தான் இருக்கும். நோ அப்படின்னு கொடுக்குறேன், மறுபடியும் அது கண்டினியூ ஆகி தான் இருக்கும். ஒன்ஸ் அந்த பொண்ணு லவ் யூன்னு சொல்லிடுச்சுன்னா தேங்க்யூன்னு லூப்பு முடிஞ்சிடும். ஸோ இதுதான் அந்த கண்டிஷன். ஸோ ஓகே கைஸ், ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூப்புனாவே உங்களுக்கு என்ன உங்களுக்கு திங்கிங் வரணும் அப்படின்னா, லூப்புனா ஃபார் லூப் அப்படின்னா டீ கடையும், ஒய் லூப் அப்படின்னா லவ் ஃபெயிலியரும் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ டீ கடையில் கண்டிஷன் செட் பண்ணி டீ கொடுக்குறாங்க, ஒய் லூப்பில் ஒரு கண்டிஷன் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க அண்ட் தென் வந்து அதை வச்சு கண்டிஷன் பிரேக் பண்ணுறீங்க. அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பைத்தான்ஸ் ரிலேட்டடாக நம்ம